ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். இந்த பதிவை காணக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த பதிவை உங்கள் கைக்கு வரும்பொழுது எல்லா மாற்றமும் எல்லா வளங்களும் உங்களுக்கு கிடைக்கணும்னு இறைவனர்களால் சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க. இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது யாருக்காக இந்த ராசி பலன் பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிரக பலன்கள் என்னென்ன கொடுக்குது, கிரகத்தினால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி மாற்றம் ஏற்பட போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. கன்னி ராசிக்காரர்களுக்கு சூரியன் சிம்ம ராசியிலேயே அமர்ந்து உங்களுக்கு இப்போ எப்படிப்பட்ட பலன் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஏன்னா சிம்ம ராசியின் அதிபதியே சூரியன் தான். அப்படி இருக்கும் பொழுது அது சிம்ம ராசியிலேயே அவர் சஞ்சாரம் பண்ணுறதுனால உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செலவுன்னு பார்க்கும் பொழுது அதாவது வருமானத்துக்கேற்ற செலவாக இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. இது வருமானத்தையும் தாண்டி சில இடங்களில் உங்களை கையை மீறி கூடி போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. அதாவது சூழ்நிலை கைதியாக மாறிடக்கூடாது, கொஞ்சம் அமைதி காக்கணும். அதே போல் எந்த செலவு முக்கியம், எந்த செலவு தேவையில்லைங்கிறதுல ஒரு தெளிவு இருக்கணும். ஏன்னா மனசானது நமக்கு என்ன பண்ணணும்னா கட்டுப்பாடு இருக்காது. நம்ம இதை செய்யணும் அதை பண்ணணுன்ற எண்ணங்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்று. இன்னொன்று, சில விஷயங்கள் கடமைக்காகனா செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருப்பீங்க. இதை செஞ்சுதாங்க ஆகணுன்ற இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் நீங்கள் பணம் செலவு பண்ணக்கூடிய ஆட்களாக மாற வேண்டிய அவசியத்துக்கு வந்திருக்கிறீங்க. அதே போல் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுக்கு சரியான அங்கீகாரம்லாம் கிடைக்குங்க. உங்களுக்கு அந்த தொழிலில் சரியான அமைப்பு ஏற்படும். அதே போல் அந்த தொழிலின் மீது உங்களுக்கு அதீத நம்பிக்கை வரும். அதில் ஈடுபாடு முழுசாக இருக்கும். அதனால் லாபமும் உங்களுக்கு கிடைக்கும். அது சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, அலுவலகத்தில் வேலை பார்க்கக்கூடியவர்களாக எந்த இடமாக இருந்தாலும் உங்களுக்கு தொழில் மூலமாக லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குதுங்க. அதே போல் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக இப்போ இருக்குது. குலதெய்வத்தை வழிபட சொல்லிலாம் எந்த ஜோதிடர்களும் சொல்லவே கூடாது. ஏன்னா அதெல்லாம் நீங்களே இயல்பாக செய்யணும். ஆனால் இதை செய்ய மாட்டேங்கிறீங்கிறதுனால தான் இப்போ நாங்கள்லாம் அதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குதுங்க. ஏன்னா குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதில் இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கான அத்தனை வழிவகைகளும் கிடைக்கும். சூரிய பகவான் இப்போ நல்ல இடத்துல இருக்கிறதுனால கன்னி ராசிக்கு குலதெய்வத்தின் அனுகிரகம் முழுமையாக இயல்பாகவே கிடைக்குது. அதை நீங்களும் வேண்டும் பொழுது நியாயமாக செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் பொழுது உங்களுக்கு முழு பலன் கிடைக்குங்க. எப்படிப்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கல்களை எடுக்கக்கூடிய சக்தி எந்த கிரகத்தையும் காட்டிலும் தெய்வம்னு பார்த்தீங்கன்னாக்கா குலதெய்வத்தின் அருள் தாங்க. எந்த கிரகத்தினுடைய சிக்கலாக இருந்தாலுமே அதை எடுக்கக்கூடிய சக்தி எல்லா தெய்வங்களையும் காட்டி குலதெய்வத்தின் அருள் நமக்கு முதல்ல கிடைக்கணும். அதன் பிறகுதான் மற்ற தெய்வங்கள் நாம் வழிபடும் முறையை வைத்து அனைத்து தெய்வங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது எளிமையாக பரிகாரங்களாக எல்லா விதத்திலும் நம்ம பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவோம். புதிய தொழில் ஆரம்பிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல பலன் இருக்குதுங்க. ஏற்கனவே இருக்கிற கடனை மெதுவாக அடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கும். கடன் இருக்குது, நான் தொழிலெலாம் தொடங்கலை, அந்த கடனை மெதுவாக குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு படிப்படியாக கடன்கள் குறையக்கூடிய தருணங்கள் ஏற்படுது. அதே போல் புதிய முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதையெல்லாம் சரியாக முயற்சி பண்ணிங்கன்னா அது தக்க வைக்கக்கூடிய காலம் இதுதான். முதலீடுகள் எல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக மாறுதுங்க. ஆனால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரையில் மனதளவில் எப்பயுமே அவங்க கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு தான் அவங்க யோசனை இருந்துக்கிட்டே இருக்கும். யோசிச்சுட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு யோசனையிலே இருப்பாங்க. அதில் சில இடங்களில் அவர்கள் அதில் வளர்ச்சியும் காண்பாங்க. இதுதான் அவங்களுடைய சாதகமான ஒரு பலன்கள். நல்ல ஒரு சரியான அமைப்பை ஏற்படுத்துவாங்க. அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க, செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. வேலையில் சில நேரங்களில் ஒரு வெற்றியாக அமைஞ்சிருச்சுன்னா சந்தோஷப்படுவீங்க. அதில் ஏதாவது சின்ன பிரச்சனை வந்தாலும் உடனே கவலைப்படக்கூடியவர்களும் நீங்கள் தான். இதனால் சரியாக தூங்க மாட்டீங்க, சோர்வாக இருப்பீங்க, கவலையாக இருப்பீங்க. இதெல்லாமே சில இடங்களில் உங்களுக்கு நடக்கும். வேகமாக நடக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் வேகமாக செயல்படுத்தணும், அதில் நமக்கு உடனடியாக லாபம் வெற்றி கிடைக்கணும்னு எதிர்பார்த்து சில நேரங்களில் அது கிடைக்காத பொழுது இந்த மாதிரியான அமைப்பு உங்களுக்கு வந்துடுது. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நிதானமாக சென்றால் வாழ்க்கை முழுவதும் பயணம் நல்லாயிருக்கும். வேகமாக போய் எங்கே விழுறது யோசிச்சு பாருங்கள். வேகம் வேண்டாம், கொஞ்சம் நிதானத்தோடு இருங்க. உங்களை பலவீனப்படுத்திக்காதீங்க. பலமாக ஆக்கிக்கணும்னா பொறுமை ரொம்ப முக்கியங்க.
உங்களுக்கு சோதிக்கக்கூடிய காலங்களில் கூட நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா சாதிச்சுட்டு வெளியே வந்துகிட்டே இருப்பீங்க. மனசை மட்டும் கொஞ்சம் அமைதியாக வைக்கணுங்க. அதனால் முதல்ல மனசு தான் உங்களுக்கு மருந்தாக அமையுது. மனசை நீங்கள் திடமாக வச்சுக்கோங்க. மெதுவாக எல்லாம் சாதகமாக அமைப்பு வருங்கிற நம்பிக்கை மனதுக்கு உறுதியாக கொடுத்தீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காது. பலன் மடங்கு கிடைக்கக்கூடிய தருணமாகவும் மாறிடும். வாழ்க்கையில் திசை திருப்பக்கூடிய காலமாகவும் இருக்குதுங்க. பழைய பாதையெல்லாம் விட்டுட்டு புதிய பாதைக்கு செல்லக்கூடியதாக இந்த காலம் அமையுது. கன்னிராசிக்காரர்கள் பெரும்பாலும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புக்காக வாழ்ந்தவர்கள். மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை மாறணும்னா, உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகணும்னா இந்த வாழ்க்கை மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். மற்றவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருந்தாலும் உங்களுக்கான ஒரு சில கடமைகளை நீங்கள் மட்டும்தான் செய்ய முடியுங்கிற எண்ணத்தோடு இந்த காலங்களை நீங்கள் சரியாக அமைச்சுக்கணும். கடந்த காலம் உங்களுக்கு ஒன்றும் சொல்லாதுங்க. இந்த காலம் உங்களுக்கு நிறைய மாற்றத்தை நிச்சயமாக தருது. பிழைகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய தருணமாக இருக்குது. அதனால் உங்களுடைய சுய நம்பிக்கை, தன்னம்பிக்கை, முன்னேற்றம் இதை பற்றி சிந்தித்து தீர்மானமான முடிவெடுக்கக்கூடிய தருணமும் இந்த தருணமாக இருக்குது. மனசையும் அறிவையும் சேர்த்து ஒன்றாக இப்போ செயல்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு கன்னிராசியை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் அமையறதுக்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த காலகட்டம் அமையுதுங்க. பிரபஞ்சமும் அதை தான் சொல்லுது. முன்னேற்றம் வரணுமா, நீ மனசை கரெக்டாக வச்சுக்கிட்டு என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன்ட்டு. நீங்கள் அதற்கு தகுந்தாற் போல் உங்கள் மனதை உங்களுக்கு ஆதாயமாக மாற்றிக்கணும், ஆதாயமாக எடுத்துக்கணும், சாதகமாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஏற்ற பலன்கள் நவகிரகங்களும் கொடுக்கும், அதே போல் பிரபஞ்சமும் கொடுக்கும், பஞ்சபூதங்களும் நமக்கு துணையாக நிற்கும். அதுக்கு வழிவகையை நம்ம கையில் மட்டும்தாங்க இருக்குங்கிறத எடுத்துக்கிட்டு போகணும். நீங்கள் கன்னிராசியை பொறுத்தவரையில் இப்போ பார்த்தீங்கன்னா கிரகங்கள், உங்கள் ராசிநாதனும் உங்களுக்கு பலமிக்கவராக இருக்கார், சூரியனும் பலமிக்கவராக இருக்கார். அதே போல் குரு பகவானும் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குது. ராகு கேதுவும் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. அப்போ நவகிரகங்களின் நல்லாசி உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. நவகிரகங்கள் சப்போர்ட் கொடுக்குது. அதை சரியாக அமைச்சிட்டு சரியான வழிவகை ஏற்படுத்திட்டு போனீங்கன்னா இந்த காலம் அற்புதமாக இருக்குதுங்க. ஏன்னா இதுவரையிலுமே மௌனத்திலேயே பலர் வாழ்க்கையை நடத்திட்டு போயிட்டுருக்கீங்க. அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களை சரியாக அமைச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கான வாழ்க்கையை தேடி கண்டுபிடிச்சி தான் ஆகணும். மற்றவங்களுக்காகவே எல்லாம் செஞ்சுட்டேன்னு இருக்கிறத விட உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கணும். அதே போல் நீங்கள் துல்லியமாக நேர்மையாக எந்த முடிவு எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய தருணமாக அமையுது. அப்போ துல்லியமாக சாதகமாக எப்படிங்க நான் முடிவு எடுக்கிறதுன்னா, நீங்கள் தெளிவை வர வச்சுக்கணும், மனசை தெளிவாக வச்சுக்கணும். எந்த கருத்து இருந்தாலும் உங்கள் கருத்து முன்னிலை வகிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவங்களோட கருத்துக்கு நீங்கள் எந்த கட்டத்திலையும் முன்னுரிமை கொடுக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் உங்களது வாழ்க்கையை நீங்கள் அமைச்சுக்கணுன்ற எண்ணத்தோடு அந்த முடிவு எடுத்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படுது. கன்னிராசியை பொறுத்த வரையிலும் பழைய விஷயங்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி புதிய மாற்றத்திற்கான காலம், புதிய அத்தியாயம் நடக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்குது. அந்த அத்தியாயத்திற்கு நீங்கள் வழிவகை ஏற்படுத்தணும்னா உங்களுடைய முழு முயற்சியும் முழு நம்பிக்கையும் இப்போ நிச்சயமாக செயல்படணுங்க. நிச்சயமாக அதற்கு செயல்பட்டால் உங்கள் வாழ்வாதாரம் இறைவன் அருளால் மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்குதுங்க. எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.